ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து செல்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு செல்ஸ் பார்த்தோம், அது வந்து கிளாஸி டைப்பு. இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த செல்ஸு. இதில் வந்து 2 ஹோல்ஸு இருக்கும். ஒரு ஹோல்ஸ் வழியாக நம்ம நீடியில் விட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஹோல்ஸ் வழியாக நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இது வந்து லாக் ஆயிரும். இந்த ப்ரூச்சஸ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். இதில் நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதை வச்சு நம்ம டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய ப்ரூச்சஸ் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ப்ரூச்சஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். மற்ற எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணல. மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் வெளியில் வாங்கிட்டாலும் ஓகே தான். அதனால் அதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எப்போதும் போல் நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அந்த செல்ஸில் 2 சைடில் கார்னரில் ஒரு ஹோல்ஸும் சென்டரில் ஒரு ஹோல்ஸும் இருக்கும். அந்த ஒரு கார்னர் வழியாக உள்ள ஹோல்ஸில் இருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கு அது கொஞ்சம் தள்ளி சென்டரில் இருக்க ஹோல்ஸ் வழியாக நம்ம நீடியில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த செல்ஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து நமக்கு ரொம்ப மூவ் ஆகாது. அதனால் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த பெட்டலை அரேஞ்ச் பண்ணுறோங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம் போட்டு லைட்டாக ஒட்டிக்கோங்க. ரொம்ப கம் போட முடியாது இதில், ஏன்னா நம்ம மேலே வைக்கிறோம் இந்த லேயரு. அதனால் லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் கம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆயிரும். இது வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். கம் போடணுன்னு தேவையே இல்லை. நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட லேசாக அந்த செல்ஸை அடியில் நீங்கள் கம் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூச்சு. இது நம்ம வந்து ப்ளவுஸில் பேக் சைடில் ஒரு சைடில் போட்டுட்டு நான் வந்து வெறும் ஃப்ளவர் மோட்டிஃபாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து இந்த ஃப்ளவர் மோட்டிஃபுக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் மாதிரி தொங்க விடலாம். இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தக்கன மாதிரி நம்ம பண்ணலாம். நான் இதில் ஹேங்கிங்காக கொடுக்காம சிம்பிளாக ஃப்ளவர் டைப்பில் தான் இந்த ப்ரூச் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு செல்லுக்கு மேலே இன்னொரு செல்லை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த செல்ஸு. அந்த செல் கண்ணாடி சைஸில் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ரொம்ப மூவ் ஆகும். இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மூவ் ஆகாது. நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் சிம்பிள் ஒர்க், அதாவது காட்டன் சேரீ அந்த மாதிரி சேரீக்கெல்லாம் நீங்கள் இதை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது சைடில் டியூப் பீட் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லீஃபுக்கு ஃபில்லிங் கூட கொடுக்கலாம். இது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நான் சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம இதை சிம்பிளாக வச்சுட்டு இது கூட என்னென்ன திங்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம இதை இன்னும் கொஞ்சம் எலிகெண்ட்டாக கொண்டு வரலாங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ் மட்டும்தான் நான் அந்த செல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செல்ஸை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹோல்ஸ் உள்ளே வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா. உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். நான் இந்த செல்ஸை வந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி, அதாவது ஹோல்ஸ், அதாவது எல்லா விங்ஸும் ஓப்பன் வந்து பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வந்து நீங்கள் உள்பக்கம் வர மாதிரியும் ஹோல்ஸ் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரியும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணாலும் இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி உங்கள் இமேஜை சென்ட் பண்ணுங்கள், ப்ளவுஸ் ஒர்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ட்ரெண்டியான நம்ம ஒரு செல்ஸு ஃப்ளவர் தான் இதில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பிசுறு அவ்வளோவா வெளியில் தெரியாது. 2 லைன், ஒரு லைன் மட்டும் தான் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அது சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூச்சஸ் மெட்டீரியலே ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணி தான் நான் அந்த சென்டரில் உள்ள பிசுரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மறைக்க போகிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரூச்சாக நான் இது ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபில் கொடுத்துருக்கேன் 6 பெட்டல்ஸ் வச்சு. நீங்கள் இது அவுட் சைடாக வர மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி பெருசாகவும் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் அப்படியும் டிசைன் பண்ணிக்கலாம். 3 பெட்டல்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம்.
அது வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒவ்வொரு ப்ரோச்சஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன். இது சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். இந்த மோட்டிஃப் வந்து ஃப்ளவர் மோட்டிஃபு பாருங்கள். சென்டரில் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் மோட்டிஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பால் பீடு கொடுத்து நான் அதை வந்து அட்டாச் பண்ணி இந்த ப்ரூச்சஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்களும் க்ரியேட்டிவாக இந்த மாதிரி ப்ரூச்சஸ்ஸு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பேர்ல் பீடு கொடுத்து நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிம்பிள் ப்ரூச்சஸ் தான் இந்த ஃப்ளவர் மோட்டிஃபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.